Hi friends, welcome to Nandini cooking channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு குட்டி நான்வெஜ் விருந்து தான் வந்து பார்க்க போறோம். இத பிகினர்ஸ் கூட வந்து ஈஸியா செஞ்சிரலாம். இன்னைக்கு நம்ம சிக்கன் வச்சு தான் எல்லாமே செய்ய போறோம். சிக்கன் பிரியாணி செய்ய போறோம். சிக்கன் 65, சிக்கன் குழம்பு, சிக்கன் உப்பு கறி இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். நம்ம சேனலில் நம்ம ஏற்கனவே 2 kg சிக்கன் தம் பிரியாணி வந்து போட்டிருக்கோம். இது வந்து பிகினர்ஸ் செய்யக்கூடியது அப்படின்றதுனால இன்றைக்கி நம்ம 1 kg சிக்கன் பிரியாணியை வந்து குக்கரில் எப்படி நம்ம செய்கிறது அப்படின்னு இன்றைக்கி பார்க்கலாம். இந்த சிக்கன் பிரியாணியை தவிர மற்ற எல்லா ரெசிபீஸுமே நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி இருக்குது. அதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பார்த்துக்கோங்க. எண்ட் ஸ்க்ரீன்லேயும் இருக்கும், அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதே மாதிரி இன்னும் நீங்கள் நிறைய ரெசிபீஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ வாங்க நம்ம சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருங்க. இந்த மாதிரி நம்ம வந்து மிளகாய்த்தூள், தயிர், அப்புறம் வந்துட்டு மஞ்சள் தூள் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு செய்யும்போது சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி அதில் காரமும் நல்லா இறங்கி இருக்கும். இப்போ நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன். அடுத்து இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இதை நல்லா கலந்துட்டு ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து நல்லா ஊற வச்சுருங்க. அந்த மாதிரி செய்யும்போது அந்த காரம், உப்பு, நம்ம தயிர் சேர்த்துருக்கிறதுனால சிக்கனும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ நம்ம சிக்கன் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம் இல்லையா, அதனால குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்க போகிறோம். இப்போது நெய், எண்ணெய் ரெண்டுமே வந்து சூடானதுக்கப்புறமா இதில் 2 பட்டை சேர்த்துக்கலாம். அடுத்து 6 கிராம்பு சேர்த்துக்குங்க. 1 அன்னாசிப்பூ, 5 ஏலக்காய் இன்றைக்கி நான் சேர்த்துருக்கேன். அடுத்து கொஞ்சமாக வந்து கல்பாசி சேர்த்துக்கோங்க. இந்த கல்பாசி சேர்த்தோம் அப்படின்னா வந்து பிரியாணிக்கே வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் இருக்கும். ஸோ மறக்காமல் வந்து ஸ்கிப் பண்ணாமல் அதை சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே வந்து நல்லா எண்ணெயிலே வந்து வதக்கி விடுங்க. இப்போ நம்ம அடுத்து இதில் வந்து பெரிய வெங்காயம் தான் சேர்க்க போகிறோம். இன்றைக்கி நான் வந்து 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி நீளமாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் சேர்த்துக்கிறேன். இப்போது அந்த வெங்காயம் வந்து நல்லா எண்ணெயில் வந்து வதங்கணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. அந்த வெங்காயத்தோட கலரே வந்து மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் வந்து பிரியாணி ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாற ஆரம்பிச்சிருக்குது. இப்போ இதில் அடுத்து நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி ஒரு 2 பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். இப்போ அதையும் நல்லா எண்ணெயில் வந்து கலந்து விட்டுருங்க. இப்போ அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். இந்த ஸ்பூனில் நான் இன்றைக்கி வந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம இன்றைக்கி வந்து 1 kg சிக்கன் பிரியாணி செய்கிறோம் இல்லையா, அதனால் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்தாச்சு. இப்போ அதையும் நல்லா வந்து வதக்கி விடுங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி வதக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனையும் போயிடும். அடுத்து இதில் நம்ம 1 கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். அடுத்து 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த புதினாவையும் கொத்தமல்லியையும் நல்லா வந்து எண்ணெயில் வந்து வதக்கி விடுங்க. இப்போ நம்ம இதை நல்லா வதக்கியாச்சு. இப்போ அடுத்து இதில் நம்ம தக்காளி தான் சேர்க்க போகிறோம். இன்றைக்கி 2 சின்ன சைஸில் இருக்கிற தக்காளி வந்து எடுத்திருக்கேன். நல்லா பழமான தக்காளி, அதனால் 2 குட்டி தக்காளியை வந்து எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. இப்போது இந்த தக்காளி வந்து சீக்கிரமாக வந்து மசிகிறதுக்காக இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போவே சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா எண்ணெயில் வந்து கலந்து விடுங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா வெங்காயமும் தக்காளியும் வந்து நல்லா வதங்கிட்டு இருக்குது.
இப்போ இதில் நம்ம பிரியாணி மசாலா வந்து சேர்த்துடலாம். இன்றைக்கி நான் 3 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து வீட்டிலேயே அரைச்ச பிரியாணி மசாலா தான். உங்ககிட்ட என்ன பிரியாணி மசாலா இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து உங்களுக்கு நல்லா வந்து கலர் கொடுக்கும். நம்ம ஏற்கனவே வந்து சிக்கனில் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம். அதனால் பிரியாணி மசாலாவும் காஷ்மீரி மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போது அந்த மசாலாக்கள் எல்லாத்தையுமே வந்து எண்ணெயில் வந்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதை நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டோம். இப்போ அடுத்து நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆகிருக்கும். அதனால் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து சிக்கனில் வந்து நல்லா ஏறி இருக்கும் அந்த மசாலா எல்லாம். இப்போது அந்த சிக்கனையும் நல்லா எண்ணெயில் வந்து இந்த மாதிரி வதக்கி விடுங்க. இந்த மாதிரி செய்யும்போது நம்ம போட்ட பிரியாணி மசாலா எல்லாமே வந்து சிக்கனில் வந்து ஏறிடும். இப்போ நல்லா இதை வதக்கி விட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து இதை அந்த எண்ணெயிலே வந்து வேக விடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸ் கூட ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். ஏன்னா இது வந்து நம்ம குக்கரில் தான் விசில் வச்சு தான் செய்ய போகிறோம். ஸோ உங்களுக்கு செய்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். இப்போது ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து இதை வேக விட்டுருக்கோம். இப்போ அடுத்து இதில் ஒரு அரை லெமன் வந்து பிழிஞ்சு வச்சுருக்கேன். அதோட ஜூஸை வந்து சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வந்து சிக்கனில் வந்து தயிர் சேர்த்துட்டோம். அதனால் இப்போ சேர்க்க தேவையில்லை. இப்போ அந்த லெமன் ஜூஸை போட்டுட்டும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது எப்போவுமே வந்து சீரக சம்பா தான் எடுத்திருக்கேன். அதனால் இப்போ 1 டம்ளர் ரைஸ் எடுத்திங்கன்னா அதுக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இன்றைக்கி நான் 1 கிலோ சீரக சம்பா எடுத்திருக்கேன். அதை நீங்கள் எந்த பாத்திரத்தில் எடுத்துக்கிறீங்களோ அதில் 1:2 வந்து அளவு வச்சுக்கோங்க. இப்போது அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ நல்லா வந்து அதை கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இந்த தண்ணி வந்து நல்லா கொதித்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 1 கிலோ சீரக சம்பா ரைஸை வந்து ஊற வச்சு வாஷ் பண்ணியிருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இப்போது குக்கரை மூடி 2 விசில் வந்து ஃபுல் ஃப்ளேமில் வர்ற வரைக்கும் விட்டுருங்க. இப்போது 2 விசில் வந்து வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான டேஸ்டியான சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்க அப்படின்னா உதிரி உதிரியாக தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி வந்து எடுத்து விடுங்க. வந்து சிக்கன் பிரியாணி வந்து செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த மாதிரி வந்து நீங்கள் திடீர்னு வந்து ஒரு விருந்து மாதிரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டிஷ்ஷஸ் வந்து ட்ரை பண்ணலாம். இதோட மற்ற ரெசிபிஸ் எல்லாமே வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. அதையும் நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இன்னும் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.